அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். செவ்வாய் வந்து 4ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா தாய் ஸ்தானம், வீடு, மனைவி, அதாவது வீடு, சொத்துக்கள், சரிங்களா, அதெல்லாம் சேரும். அவர் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் 11ஆவது வீட்டையும் பார்ப்பார். 10வது வீடுன்றது பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் ஸ்தானத்தில் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. பணம் மேல் பணம் குவிந்து, ஏன்னா பூமி, அவங்க ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. எதுனா ஒரு தொழில் மேல் தொழில், ஒரு தொழிலேருந்து பணத்தை எடுத்து இன்னொரு தொழில் போட்டு இப்படி பணத்தை பெருக்குகின்ற வழியை தெரிந்து கொண்டிருப்பார்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பணம் புரண்டு கொண்டே இருக்கும், பணம் புரளும், சரிங்களா. இதெல்லாம் ஏன்னா அவங்க காரகத்துவமே அதுதான், பூமி காரகன் இல்லையா, அவருடைய காரகத்துவம் அதுதான். வீடு, வீடு சொகுசான வாழ்க்கை. அப்போது நமக்கு என்னென்னா, செவ்வாய் வந்து பலமாக இருந்துச்சுன்னா எல்லாமே சாதிச்சிடலாம். ஓகேங்களா. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.